அதே மாதிரி இங்கே இருக்கிற பல பேர் இங்கே ஆமாம் நெல்லை எண்ணெய் பழனிக்குமார் மண்ணை இது மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று வழையத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அதுக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து GM குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிறேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை மலர்ந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்படியே காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பீருக்காக அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இப்போ குடும்பத்தை பிரதர்ஸு எங்களுக்கு வந்து வாங்க. ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சாதான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துட்டு வரவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு Trend music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend music. நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டீங்க என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு எனது சகோதரன் வணங்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைவர் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் நிலையையும் நிறைந்து வழியக்கூடிய இந்த காட்சி காண கண் கொள்ளாதது. இப்படியே திரையரங்கம் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்கள் சுரங்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து டிக்னேட்டரிகளுக்கும் மற்றும் இந்த படத்தின் நாயகன் வெற்றி அவர்களுக்கும், பிரபு சார் மற்றும் விழாவின் நாயகன் நோஃபர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு படம் வந்து வெற்றி எங்கே நினைவாகும்னா, படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை எல்லாரும் எங்களை சொல்லிட்டாங்க. அருமையான டைட்டில். ஸோ வெற்றிக்கான முதல் படி அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் அவரோட பேனர் எங்கே இருக்கோ அது 2வது படம் வெற்றிக்கின்ற ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்குது. டைரக்டர் வந்து கந்தசாமி சார் வந்து ஒர்க் பண்ணது நந்தா பெரியசாமி சார், வசந்த் சார்கிட்ட. அவர் ரொம்ப எல்லோரும் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து எவ்ரி 10 மினிட்ஸுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி காலையிலேருந்து வர வச்சுருக்காங்க. அவர் சிறந்த வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த படம் உம்மா தர்ற அம்மா அவரோட சாங் ஒரே வைரல் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங்கால் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜாக கவனிக்கப்பட்டது. ஸோ இந்த படம் எல்லோரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பா மகனுக்கான ஒரு உறவை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் சிறப்பாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த இடமே ரொம்ப வைப்பாக இருக்குது. காரணம் வந்து தெரியும், வர்ணி ஸ்டுடியோ, பானுமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ. அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. பிரபு சாரும் வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். ஒரு விஷயத்தில் பாராட்டணும். பொதுவாக இந்த மாதிரி அப்பா பையன் கதையில் வந்து அப்பா வந்து சேரில் உட்காந்துருப்பார், பையன் வந்து நிற்பார்.
அதை மாற்றி அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. இளைய தலைமுறைக்கு வழிவிடணும்னு சொல்லி இந்த போஸ்டரை வந்து நம்ம வரவேற்கணும். பிரபு சாருக்கு நன்றி சொல்லணும். மகாகந்தனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கந்தசாமி. ஆமாம், அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு வாய்ப்பு தேடினாரு. அப்போ தான் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு. பகல் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு அடுத்த காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமா சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தம்பி நல்லா கான்செப்ட் விட நிறைய சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது, அங்கே போய் கஷ்டப்பட ப்ரொமோஷன் கிடைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டரை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம். ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ இந்த படத்தை காட்டாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் சார், வைப்பில் வந்து நீங்கள் வந்து கைத்தட்டி பாருங்கன்றாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேசணும். மாபெரும் வெற்றியிலேயே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. ராஜபுத்திரன் நிறைய பர்சனல் கனெக்ட் உள்ள படம். நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. 8 தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பித்து மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன். அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படமா இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இதோட தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான், சபி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை எந்த லெவலில் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராஜெக்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணும், கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை பற்றி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மிக சாதாரணமாக சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்னைக்கு தொழிலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமாக சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா இந்த ஒரு படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வர்றதுக்கான முழு தகுதியோட வந்திருக்கிறார். அவருக்கு வந்து பிறகு வந்து நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவருடைய சன் அவர்களை வந்து வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமா அது எல்லாமே நடக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மகாகந்தன் எங்க வெற்றி பிரதருக்கு வந்து ரொம்ப அழகான காதல் காட்சிகளா இருக்கட்டும் ரொம்ப 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 அழகா பண்ணியிருக்காரு. அந்த ராம்நாட வந்து முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி வந்து ஒரே ஷாட்ல அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்தாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பாடலா இருந்தா அது வைரமுத்து சார் எழுதியிருப்பாரு. வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒண்ணு பண்ணும், யாருன்னு பார்த்தா அது வந்து இளைய தலைமுறை பாடலாசிரியரா இருப்பாரு. மீச வச்ச அம்மா எங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லனா பண்ணியிருக்க கோமல் சார், கதாநாயகியா பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மணிவகிடம் மாதிரி நம்ம இளைய திலகம் பிரபு சார் ரொம்ப நாளா நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த் ரோல்ல நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் வந்து கிடைச்சிச்சு. உண்மையான ராஜபுத்திரன் அவரு. இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. இளைய திலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார், திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலேருந்து வந்து அதான் அவரோட சொந்த ஊர். அதான் விசி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் வந்து அந்த வேட்டை திடல்ல
அவருக்கு ஒரு நினைவு, அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்குது. அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் இடையூர் மணிமாறன்கிறவர் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இவ்வளோ பெரிய விழாவில், இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட ஒரு என் சைடான ஒரு கோரிக்கை, நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவகம் கட்டித்தர வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையா இதை வைக்கிறேன். இது வந்து இவ்வளவு பெரிய பிரஸுக்கு முன்னாடி பண்றது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. வெறும் டைரக்டர் விக்ரமன் சாருடைய மகனா இல்லாம நடிகர் விஜய் கனிஷ்காவா கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். கோதர்ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சஃபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் எல்லாமே கேட்டேன், ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாக்கு. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ். அண்ட் சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் உங்களுடைய இதுவும் தான், சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொண்டு போய் வைக்கலாம். ஏன்னா திரும்பி அவங்க அப்போதான் நிறைய படங்கள் செய்வாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர், ஹாய். என்னுடைய படத்துல வந்து அசிஸ்டண்டா வேலை செஞ்சாப்புல, இப்போ வந்து மெயின் ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா வேலை செய்யறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு, அவரும் ஹாய் சார். வீரமணி என்ன, அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கு காரணம்னா அவங்க 3-4 பேர் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி இஸ் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர். வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. விஜய் கணேஷ்கா, நீ என்றைக்குமே விக்ரம் சார் பையன் தான். அது நாங்கள் மக்களும் மறக்க மாட்டோம், யாரும் மறக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் என்றைக்குமே விஜய் கணேஷ்கா பையன் தான். நீங்கள் அதோட பெருமை எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஓகேயா? ராஜபுத்திரன் இசை விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த பக்கம் நடிச்சிருக்கிறாரு. அவரை நம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போனேன், மறந்துடாத நீங்கள் போயிருந்தாரு. அவர் கட்டளைக்கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன். டெய்லி இதே புராணம் தான் வரும். எங்கேயே சார் ராஜபுத்திரன் சார் படம் அப்படி வந்துருக்கு சார். இவர் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது. நான் உண்மையை சொல்ல இருப்போமே. ஆமாம், நாளைக்கு கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். நல்ல விமர்சனம் ரமேஷ் பிரபாகரன். அங்கே டேங்கோப் சார், உங்களை பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் இந்த படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொன்னோம்னா, இப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனாக முதல்ல ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ பீக்கில் இருக்கார்.
அப்போ அவருடைய பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோ அறிமுகமாக இல்லை, முன்னெடுத்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஊது ஒரு படம், அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவே வர்றார். ஏன்னா படிப்படியாக வந்தவர், இளைய திலகம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சிட்டார். அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார். அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குநர்கள், சிறிய இயக்குநர்கள், இவர் எல்லோரும் கதை வைப்பார். கதை அவர் பிடிச்சிருந்தா ஓகே, பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் படம் பண்ண முடியும். அதுக்காக சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். கடைசியாக பிடிச்சிட்டு விட்டுட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா ப்ரொடியூசர் மனசுக்குள்ள இருக்கார், மொத்தம் வெளியே இருக்காங்க. வெளியே இருக்க சொல்லிவிட்டு மனசில் உள்ள விட்டுவிட்டார். டாக்டர் ஏன் வந்து நன்றியை தயாரிப்பு சொல்லிட்டாரு. எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்கக்கூடாத ஆளார்னா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்க தான் இன்னைக்கு சினிமாவுக்கு முக்கியம். அந்த தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்கவளமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபாரம் சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவு உழைச்சிருக்கிய எல்லார் உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமா யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமா இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னாரு அப்படின்னு இன்விடேஷன் படம் கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக, ஒரு கதாநாயகனாக, 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று நண்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியை பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால நிச்சயமா இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்னைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அவ்வளவுதான்.
உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது வேற எதுவுமே கிடையாது. உழைப்பு. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க. தயவு பண்ணி சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் காணாம, எனக்கு முன்னாடி பேசினவர் யாரும் சொன்னார் ப்ரொடியூசர்லாம் காணாம போயிட்டாங்கன்னு. காணாம போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் உட்காந்துருக்காரு. எத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான், படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி, ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கேதான் வந்து தடுமாறுறோம் நம்ம. அது சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும் எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமா எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன். அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல. பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல. அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு, அது அப்படியே மிஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சட்டம் ஒரு சாட்சி நான் தெலுங்குல பண்ணேன். அதை PS வீரப்பா அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு யாருக்கு ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான். ஏன்னா நான் 81 டைரக்டரான பிரபு சார் 82 வந்தாருன்னு நினைக்கிறேன். சரங்கிலி சாரி முன்ன பின்ன இருக்கலாம், 82 தான் நினைக்கிறேன் நான். பிரபு சார் வந்தார். அப்போ நல்லா பீக் பீரியடில் இருந்தார். ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல, அதில் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த கொடுப்பினே இல்லாமல் போச்சு. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சாருன்னா ஒரு 10 பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும். வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பிளான் பண்ணுங்க, அழகா முயற்சி பண்ணுங்க, கடுமையா உழைங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நான் எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். காரணங்கள் நிறைய இருக்குது, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. நம்ம டைம் பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க ஒன்று வர சொல்லுங்க. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லலாம், இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, இதே சட்டைக்கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்க. என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் இருக்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஐஸ்வர்யம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டாரு. அப்புறம் தீர்த்த நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டாரு. ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்காங்க. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தான் டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்கிட்டையும் மாத்திர சொன்னார். அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சி கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான்
இன்னொருத்துக்கு மாறுங்க. அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த கோலத்திற்கும் சம்பந்தம் இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டேரக்டர்கிட்ட வந்து எங்கள் டேரக்டர்கிட்ட வந்ததில் ஒரு சொல்லி கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க நீ இல்லைங்க அப்படிலாம் பேசுவேன். அதை ராசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் ப்ரொஃபஸர் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யாரார்கிட்ட எப்படி பழகணும், யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவர் அற்புதம் சொல்லி கொடுத்தாரு. அவரை வச்சு நான் அதை படம் பண்ணும்போது அதில் ஒரு டூயிட்டு ஆலாஸ்து மலிய மலியன்னு அதில் சாரத்துக்கு எங்கிட்ட ஃபிலிம் பார்க்கல. அப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சேரம் முழுக்க ஒரே ஷாட் வச்சேன். சாரு அவர் எடுத்துட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன். 2 சேரமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அந்த எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்காவில் பேட்டரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்டரி மாற்றலை. அப்போ இருந்த மறுபடிக்கு அப்போ சிங்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பர்சன்ட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸை மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அது இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா அப்படி தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்தோன்னே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க என்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க, விதில் பழகுது. என்னடா போன சரணத்திலிருந்து அடுத்து பழைய வரும்போது ப்ரொஃபஸர் காஸ்டியூம் சேஞ்ச் வேற ஷர்ட்டில் வராரு, அதுக்கு விசில் வருது. ரசிக கூப்பிட்டு ஏன் கை தட்டீங்க, அதே ஷாட்டில் சட்டை மாத்திராருல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்று ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சார், அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தில் காய்கறி தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க. நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் போறக்குமா, யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காட்சி சாப்பிட்ருக்கோம். என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ இருந்துச்சு. டைம் ரோட் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணும்னாரு. வரங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கெங்க கொடுக்குது, தோண்டு விடும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொல்லதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசை செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் எங்கள் பிரிஸ்பன் வரீங்களா? ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்? என்கிட்ட டிக்கெட்டுலாம் இல்லை, நான் சென்னை போகணுன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து டிக்கெட் போட்டு தரோம். இல்லையா, காசு தான் செலவு பண்ணிட்டேன், நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க.
எனக்கு பசங்களாம் இங்கே விட்டு போயிட்டு ஒரே கவலை நடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை அவங்க அப்பா கை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது. அப்பா அவர் பாண்டியராஜனே, பாண்டியராஜன் எங்கே நிற்கிறார், நான் கண்டேனப்பா. இல்லை, அவர் எங்கே வருவார், அவர் சென்னையில் வருவார். இல்லையே, கண்டேன், மகனியாக நடிப்பார், அவர் தான். அப்பா இல்லைக்கோ, நான் பார்க்கணும். அவர் அந்த குழந்தை தொல்லைப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். இல்லை செய்தி தெரியல, வரல. இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சி இருக்குது, சிரிக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது. இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது. அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்காதுன்ட்டு. அப்போ உங்கள் அப்பா ஒரு நியூஸ் ஒரு கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணுங்களோ, அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன். அது குதிச்சு போகிறதுக்கே மனசு இல்லை. போகும்போது எகிரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லா காலத்துக்கும் கூட்டு போது. இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தை நினைக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பிக்கிற நல்ல உள்ளவங்க வாழ்க. நன்றி. திரைப்பட தயாரிப்பாளர் KM சாஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளகிய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்திருந்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர், அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரை உலகத்திற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் பேர் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதை தொடர்ந்து 10 தயாரிப்பாளர்கள் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும். நம்முடைய தயாரிப்பாளர்
போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார் அடுத்த படம் தயாரிப்பார், அதுவும் வெற்றி படமாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. டைரக்டர் மகாகந்தன் பேசும்போது சொன்னார், இந்த படத்தை பார்த்து கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு. கரெக்ஷன்லாம் இல்லைப்பா, சின்ன ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். நீங்கள் ஊடகத்தில் ரிவ்யூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்த உடனே தோணும், இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த டைலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா அப்படிலாம் நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார். அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. அது இங்கே மேடையிலும் சொல்கிறாரு, கரெக்ஷன்லாம் சொல்லுங்க, உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன். அந்த கருத்துக்களை ஏற்றுறதுக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் 75 கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், சிறு பட்ஜெட்டு சொல்ல முடியாது, ஒரு 8லேருந்து 10 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் 75 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழ் ரசிகர்கள் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வணிக வீதியில் வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு, ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு. இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்கள் படம் வரணும், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் எல்லா சார்பிலையும். ஓவர்சீஸில் அந்த படம் 15 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்க. ஓவர்சீஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் வந்து திரையரங்க வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து 15 கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கோடிகள் நம்பர்லாம் சொல்கிறேன்னா, நடுப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் மட்டுமே 55 கோடி லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணி உலகெங்கும் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்குன்னா தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்றதும் பார்வையாளர்கள் சொல்றதும் ஊடக நண்பர்கள் நீங்க எல்லாரும் சொல்றதும் ஒன்னே ஒண்ணுதான், நல்ல சினிமா கொடுத்தா நாங்க அதை பாராட்டுவோம், மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆடியன்ஸும் சொல்றாங்க. இந்த படத்தை நான் பார்த்தேன், உணர்வுபூர்வமா ஒரு அற்புதமான ஒரு படம், அழகான ஒரு கதை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெற்றி இந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம். ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்லாம்வாங்க, அப்படி இல்லை, இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் சரி 6 o'clock 7 மணிக்கு ஆரம்பிக்கன்னா 6:45 நான் வரும்போதே பார்த்தா இளைய திலகம் பிரபு சார் அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க. அவர் 74 பேரை நான் அறிமுகப்படுத்திருக்கேன் சொல்ற கேட்டும் போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. எத்தனை இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் மூலமா ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமா வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் அவருடைய ஆசீர்வாதம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஒன்றையோட தான் சொல்கிறேன், நேரத்துலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று பேசுறீங்க கந்தன், உங்கள் படமும் பரபரப்பாகும். நேற்று ஒரு இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து அந்த படமும் இதே தேதி 30ஆம் தேதி வெளியாகுது. அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமா இருந்தது. எப்படி ஒரு நடிகர், அவர் பேரெல்லாம் சொல்லலை, எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்துறாரு. 2 வருஷம் கதை கேட்டு அவரோட டிராவல் பண்ணி கடைசியில வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனா, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், படம் வருது இல்லை, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்கள் எங்களுடைய சங்கத்துடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டிங்கன்னா ஒரு 1000 பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படியா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்களாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னும். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது. அதுவும் ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும், ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே இயக்குனரை கேட்கும்போது அந்த இயக்குனர் சொல்லுவார், சார் எனக்கு உங்களோட பெரிய நடிகர் வந்துட்டாரு, அவரோட நான் பயணிக்க போறேன்னு சொல்லி இவர் கைட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது வந்து யாரையுமே என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில இருக்கும். அப்ப நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்கா சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்றது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தப்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா வந்து வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்திரோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமாக சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறது என்னன்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசுல ஒரு என்ன சொல்றது யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 26 வயசுல ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திடீர்னு வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்னைக்கு சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த படக்குழுக்கிற வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அட் சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ஒரு வாரத்தில் 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கு. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாருடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோட சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஒரு வாரத்தில் 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 6ஆம் தேதி 5-6 பார்த்தீங்கன்னா தக்லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது. தக்லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலேயே என்ன கான்ஃபிடன்ஸு, எந்த இதில் வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தானா. 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசா திரைப்படத்துறைக்கு வராங்களோ அந்த இயக்குநர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அப்போதான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தால் ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ள வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்க பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு, அவர் நேற்று என்கிட்ட சொன்னாரு 80 ஸ்கிரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானமா எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்கிரீன்ல ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடம் ஆயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தத்தோட எனக்கு சொல்லும் போது நான் என்ன சொல்றது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்க, மினிமமா 100 ஸ்கிரீனாவது கிடைச்சாதான் உங்க திரைப்படம் நீங்க இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்கிரீன் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும் போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளருக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமா ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாரும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசிச்சு கரெக்ட் டேட்ல நீங்க வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமே கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தயாரிப்பாளர் சஃபி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இந்த படம் லாபகரமான படமாகவும் வெற்றிகரமான படமாக அவருக்கு அமையணும். அவர் தொடர்ந்து நிறையா படங்கள் எடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு நிறையா முதலீடுகள் வரணுன்றதான் என்னுடைய ஆசை. பிரபு சார் அப்படின்னாவே இங்கே இருக்கிற எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபு சாருக்கு வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வளர்ந்த குழந்தையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்காகன்னு சொன்னால் எந்த நேரமும் ஓடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சினிமாவில் தயாராகுது. அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய நண்பர்கள். அதனால் அவருடைய படம், அவருடைய பேருள்ள படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும், அதை ஓடணுன்ற என்னுடைய எப்பவுமே என்னுடைய ஆசை உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. படத்தில் முக்கியமாக
என் தம்பி வெற்றி, நான் 8 தோட்டாக்கள்லேருந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் உறவோட நடித்தேன். அவருடைய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, தகுதி இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களே 4 வருஷத்துக்கு 4 சொந்த படம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எல்லாமே கதையை கரெக்டாக தேர்வு பண்ணி நிதானமாக ஒன்பது அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அது ரொம்ப அழகான விஷயம். அந்த அறிவு முதிர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்குதேன்னு அள்ளி விடுற ஆள் இல்லை அவர். அதனால் வந்து அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி பண்ண படமாக அந்த ராஜபுத்திரனும் இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மற்ற டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகாகந்தனுடைய படம் மெகா வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வசந்த், நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ஒரு ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகாகந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும், அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் அவர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன், அவர் ராஜாவால் தான். அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தாரு. அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பாலச்சந்திரன் சாருடைய அப்பா. கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் உட்காந்துருக்கும் போது. என்னோட அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோட ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல. அவரோட ஆசையை நான் தீர்த்துதான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மகாகந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பாலச்சந்திரன் சார்ட்டு கற்றுக்கிறதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி வந்து மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. கவிதா மங்கையர்கரசி தொகுப்பாளினி அவர்களே, இதுவரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? படத்துல கண்டு வெட்டி வசூலிப்பு வராங்க. இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த பாப்பா கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தானபாரி சாருங்களா? அது போஸ்டர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீ ஏன்டா இன்ன வரைக்கும் வந்து இப்போ வேண்டாம் வர இந்த எல்லாம் போன பேர் என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்து போயிட்டாங்களா? உடம்பா? அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. நான் வெளில விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டனே மிரண்டிருக்காரு. பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார், கீழே பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார்.
அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன் சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரைச்சல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ் இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே, ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. எங்கிட்ட தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொள்ளி எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டம் செய்யணும்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000 2000 1000 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 காலத்து வரை சொல்லல. அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜதுரை பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள் உங்களை சொல்லணும்னாங்க பாருங்க. AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதியாட் நண்பரே, நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துறை தான், தம்பி தங்கத்துறை. சரி சரி, நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8வது நாள் அங்கே இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசுனேன்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரெல்லாம் சத்தியம் பண்ணுற, ஐயா ஜனாப் சப் அந்தருக்கு அந்த சப் ஓ கேம்ப் வாலி இன்னைக்கு எல்லாம் அவங்க தான். ராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமான இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமைத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆடுறவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சாதாரண பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நானும் ஒரு வில்லனே கிடையாது, வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ, நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேரு? டிஆர் சீனிவாசன். TSR ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆனா இந்த நாட்டு ஆடுற விடமாட்டேங்கிறான். நாட்டு ஆடுற எல்லா எரும மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதைகள் எடுக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்றேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்க தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவாசாரம் இல்லையா? சரியா போச்சு. அதாவது இந்த தியேட்டர் போடுறவர் இருக்காருல்ல, நீங்கள் அப்பப்போ வந்து வைக்க பிடிச்சிக்கல, நீங்கள் தான். ஆமாம், அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் வரணுமே உள்ள, காசு இல்லை. காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புலவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாள நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்குன்னு சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம். வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, ஈபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டா சொல்லலை, காஷ்மீரில்
50 லட்சம் கோடிக்கு மேல இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளவு செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸ் ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். காலையில ஒண்ணுக்கு போக முடியல, 4 மணிக்கு வாங்க சொன்னா அப்படியே அந்த அந்த ட்ரைகரை கையில வச்சுக்கிட்டே சுத்துறாங்க. எப்போ போட்டு தருவான்னு தெரியல. நம்ம ஒரு போலீஸ் தான் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியா அப்படி சுத்திட்டு இருப்பாங்க. இப்படியே சுத்துறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளவு பணத்தை கொண்டே கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் யாரு நம்ம இங்க இருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்க கூட உருவாக்கலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னன்னா எச்சுமா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்ல பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல. என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடுறோம். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, பிளாட் கிளாட் விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க பரவாயில்ல சார் ஒரு சின்ன சைன் பண்ணி எதுக்குமா இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார் பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போடுனா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லடி திட்டுறீங்கல்ல, இவ்வளவு பெரிய தவற நீ ஏன் பண்ணிட்டு மத்தவங்க மேல பள்ளி போட்டுட்டு இப்ப எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுது இல்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்ப நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்க ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். யார் காசு? இவங்க அப்ப மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்ற? ஆபரேஷன் சிந்தனை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்கு. நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்ன கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்போன்ல கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போனா ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது அங்கே ஒன்று கேம் ஆடிட்டு இருக்குது. செல்போனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கு. சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்கு. நாளைக்கு தள்ள தேட்டர் வேற விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ. அதாவது ஆசிரியர் காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது, மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வரல? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்கு. அவன் பாலம் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா இல்லை சாய உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க. பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுக்கிறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கும் நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபாய் கொடுத்து யாரும் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம் நாள் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன்
அல்லது 50 பவுன் இந்தா வெறும் 30,000 ரூபாயில வெறும் 20 அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாளை நீங்க கண்ட இதுக்கு வீணா செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. நான் பயணம் பண்ணுறதுக்கு 8,000 கோடி எரிச்சலா இருக்கு. சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யாருக்கும் எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தியேட்டர் போடு, 400 தியேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸில் எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு இங்கேருந்து வரும், மக்கள்கிட்ட இருக்க விட்டால் தான்ப்பா. அதனால இந்த மத்திய அரசு மாநில அரசு நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். பேங்க் பேலன்ஸ்லையும் 2 லட்ச ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போறீங்க? நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க, பழைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேற. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்க, ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி திருப்பி ஏன் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு, ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றது சொல்லிட்டாப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பந்தமாக பண்ணுது. கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா நம்மளுக்கு போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டியை விட வேடா நாடாதீங்களா? ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டதான் 18%. ரொம்ப வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பா, நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். எனக்கு தெரியும், எஸ்எஸ்ஓவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கமாத்து கட்டில தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசு குறைந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். இந்த 2 லட்ச ரூபா போட்டான் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்துறானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கணும் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போறேன்? நல்லா இருந்தா ஓட போகுது. ஆமாம், நல்லா செவன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் கட்டிட்டு மாட்டிக்காதையா? என்னமோ அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறது தானே. சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடணும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை தான் நம்ம பாட்டு இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, அது என்னமோ போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டில் போடுவோம், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டி சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை இல்லையா, ஜிஎஸ்டி கொடுக்கணும் டிக்கெட்டில், அது தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கணும். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன் நீ போ ஊரக வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊரக வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ வந்து ஒரு தேர்தல் ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்த ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார்.
அதை அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன். அது புறவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்களாம் காசு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒண்ணுமே இல்லாம நோகாம நோம்பு கொண்டு அந்த மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்றேன். சினிமா நல்லா வாழ்ந்தா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, நன்றி, வணக்கம். உடன்பரா சகோதரன் இளையதளம் பிரபு அவர்கள் நடித்த ஒரு படம். இது மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜபுத்திரன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர். இதுல மன்சூர் அலி அண்ணன் பேசினார் இல்லையா, இந்த குறையே நாங்கள் சொல்லி சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. அதில் மன்சூர் அலி அண்ணன் பேசும்போது நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுறாரு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மைதான். அதாவது ஜிஎஸ்டிங்கிறதோட விரிவாக்கமே சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் இங்கிலீஷ்ல. ஆனா சரக்குக்கு மட்டும்தான், பொருள்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டிங்கிறது அவங்களோட கொள்கை. ஆனா கட்டிட வாடகைக்கும் ஜிஎஸ்டி, சினிமாங்கிறது அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க தயாரித்து கொடுக்கக்கூடியதை அரசாங்கமும் அதை அங்கீகரித்து சலுகைகள் பண்ணணும். காரணம் நாளைக்கு என்ன ஷிஃப்ட் போடுறதுனால பாதிக்கப்படுறது. அதனால நான் மன்சூர் அலி அவர்கள் பேசினதுல எனக்கும் இந்த கருத்துக்கள்ல உடன்பாடு உண்டு. மன்சூர் அலி அண்ணன் பேசும்போது தொகுப்பாளினி கந்து வட்டி வசூல் பண்றவரு. ஆனா உண்மையிலே இந்த படத்துல கந்து வட்டி வசூல் பண்ற கேப்டன் நான் தான் நினைக்கிறேன். ஆமா, இந்த கந்து வசூல் பண்ற அந்த படத்துல அதுக்கு கேப்டனே நான் தான். ஆர்வி உதயகுமார், அதுக்கு மேல கன்னட நடிகர் கோமல், அதுக்கு மேல கேப்டன் தான். கேப்டன் பெரிய வில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அதனால மன்சூர் அலி அண்ணன் கந்து வட்டி வசூல் பண்றவங்க நீ கூப்பிட்டதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதை விட பெரிய இது இந்த படத்தை பொறுத்த அளவுல நான் தான். ஆமா, தெரியாது இல்லை, சொல்லியிருக்க மாட்டீங்க. இந்த படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது படப்பிடிப்போட சகோதரர் இளையதிலகம் பிரபு அவர்கள், வெற்றி அவர்கள், கன்னட நடிகர் கோமல் அவர்கள், இங்க நாங்க எல்லாருமே உட்கார்ந்து சுமூகமா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல தம்பி வெற்றியை பொறுத்த அளவுல சின்ன வயசு, ஓகே பரவாயில்ல. ஆனா ஒரு பிரபு சார் ஒரு அவ்வளவு எளிமையா எங்ககிட்ட எல்லாம் பொதுவா என்கிட்ட, நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர், என்கிட்ட அவ்வளவு இதுவா பழகி, நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஐயா, எனக்கு நம்பர்லாம் கொடுத்தாரு, போன் பண்ண வாங்க ஐயா, வீட்டுல நான் ஓய்வா இருக்கிறேன், அன்னைக்கு வாங்க நம்ம பேசுவோம். அந்த அளவுக்கு இது பண்ணாரு. அதே போல இந்த கதை, இந்த படத்தோட கதை ஒரு சரித்திரம், கிராமம் சார்ந்த கதை. இதுல பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க, இது மதுராந்தகம், சங்கரன் கோயில் அப்படி கிராமப்புறங்கள்ல நல்லா ஓடும்னாங்க. உண்மைதான். இந்த படத்தோட கதை சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுமே தவிர, கிராமப்புறங்கள்ல இந்த கதை கண்டிப்பா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை இயக்கி இருக்கக்கூடிய தம்பி
மகாகந்தன் அவர்களும் நல்ல படம், ஒரு தொய்வு இல்லாமல் நல்ல எடுத்திருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமரா வச்சிருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னன்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வார்த்தை ஹீரோ ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலை. அப்போ தட்டு ஹீரோ தயவு செஞ்சு பேச சொல்லுங்க அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் வந்து அண்ணன் வந்து பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு. அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ½ பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்பந்தமான படமா, இது வில்லேஜ் சம்பந்தமான படமா, கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தது, இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமாக இருக்காங்க. உண்மையிலேயே அந்த படத்தில் ஒன்று இருக்குது. அப்படிதான் வில்லங்கமாக தான் பேச வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி இம்பாக்ட் ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசரை கவனம் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணுறீங்க. ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கந்தசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது பிக் பாஸ் முடிச்சு வெளில வந்தாங்க. சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு ஒரு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும், படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும். இந்த படத்தின் மேலே அவர் இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவம் சொல்லுவேன். அந்த பக்கத்தில் சேர் வந்து அவர் கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்கம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை கொடுத்துட்டு போயிட்டாரு. குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தன் அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா வெற்றியை வாழ்த்துறதுக்கும் கந்தசாமி வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துன்னு. அதுக்கப்புறம் நான் அதான் சார் வரேன். ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷா வந்து மோடி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நம்ம மியூசிக்கரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை வெளியீட்டு விழாக்கள்ல நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாரும் பேச மறந்துடும். பட் அவருடைய மியூசிக் வந்து டீசர் ஆர்ஆர் எல்லாமே எனக்கு கேட்ட ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டராக வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தியேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்பவுமே தமிழ் சினிமா மறக்கிறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்பவுமே சின்ன தியேட்டர் போடணும்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த க்ரௌட் வந்து ஒரு 250 சீட்டு 300 சீட் இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரியல. சத்தியம் தியேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லை. உள்ளே இருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நாங்கள் எங்களோட கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன், கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன். வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா முதல் தடவை அவர் படம் மாட்டார், வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம் வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை. யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போகிறாங்க. அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு வேறு தோடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கந்தசாமி எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டான்னு நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லாம் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர், எடிசங்க தலைவர் கிளம்பி போயிட்டார்.
என் பிரதர் சொல்லிடுங்க, கன்சாமி கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படம்ங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ். இன்னைக்கு படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் போடுங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய விளம்பரமாக இன்னைக்கு தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டு படத்தை கொண்டு இன்னைக்கு சேர்க்கறதுல இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கைங்க, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன், எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெசன்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி 5 கோடி எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ஒப்படைச்சிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்களாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. என்டையர் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காரு. ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விளைவுகள் நன்றி, வணக்கம். And I want to be an actor. ஸோ நான் இன்னைக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் ஒரு பையன் இல்லை, எனக்கும் ஒரு பையன் மாதிரி தாங்க. கோ ப்ரொடியூசரா வந்து எங்க ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி, பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சார் ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தாரு. எங்க பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியன்டா இருந்தாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஒரு வெர்சடைலான ஆக்டர் எங்க கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு, ரொம்ப தேங்க்ஸ். எங்க படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க படத்துல வெற்றி இருக்கு. வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா. ஸோ ரியலி எங்க ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி படத்துல நடிச்சோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல எங்க அண்ணாச்சி லிட்டரலா எங்க கூப்பிட்டாலும் வந்துருவாரு. ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்டா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி தேங்க்யூ ஸோ மச். தங்கோதர் அண்ணா, உங்க ஜோக்ஸ் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு வயசாகல, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலி கான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் லவ்ஃபில் ராஜா அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்க அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார் என்னதான் நாங்க சின்ன படமா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எங்க டைரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏத்துக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்பவுமே அண்ணன் தான். தேன் சுடரை பாட்டெல்லாம் அவர் பண்ணாரு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்க படத்துல வந்து
ராஜா, புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டருக்கும் இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட சன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல எனக்கு டீச்சரா எங்க டேடிக்கு டீச்சரா ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு. என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்த சொல்லிட்டேன்ல. விளையாண்டுங்கிறானுங்க. கமல் ப்ரோ எங்க எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். 1 hour தான் பாக்குது. முத்துண்ணா முத்துனா எங்க சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க படத்துல வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்க படத்துல ஃபர்ஸ்ட் இருந்தாரு, லாஸ்ட்ல இருக்காரு, எப்பவுமே இருப்பாரு. ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா. எல்லாரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்க படத்துல லாஸ்டா வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க படத்துல என்னோட ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு எங்க டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு ஒரு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்க வசீர் அங்கிளும் எங்க ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க இருந்தாலும் நன்றி. எங்க ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்து ரெஸ்ட் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதனால ரொம்ப நன்றி. பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையா இருந்தாரு, ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்க லீகல் ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ நாங்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக். ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷனல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள், பீர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்கும் தேங்க்ஸ். ரவி சாண்டி ஃபேமிலி அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்ஸ். ஜாய் அங்கிள் சார் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ, கணபதி எல்லாரும் எங்க படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அருணாச்சலம், இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோட டிரைவர் சுனில் அங்கிள் எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க ப்ரொமோஷன் மீடியா பாய் அஹமத் பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்தன சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ டிஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன் அதனாலதான் அவனும் மறந்துட்டான் நீங்க நினைப்பீங்க, அப்படி இல்லை. எங்க டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேம்ல காமிச்ச ஒரே ஆள் எங்க டைரக்டர். அவருக்கு எப்பவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கல, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலா சொல்லணும்னு வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர் உதயகுமார் சார், மொத்தம் எங்க படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்டா கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது போக இன்னைக்கு வந்து எங்க விராம செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கர் சார் சொல்றேன். தேங்க்யூ ஸோ இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நான் நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அது தொடர்ந்து நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணாருன்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அது போல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க, குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அது மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம நல்லா சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவரை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன
சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்காரு. ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்காரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சுக்கலாம். ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விடும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விடும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கு அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே நல்லா பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியாக வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நடிச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூரிகாந்த் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு. ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சபி ரொம்ப அருமையாக பேசுறாரு. அவரு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம், உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு வாங்க சார், நோபல் கரெக்டாக தான் சார் பேர். ஓகே, நோபல் பரிசு நாகோஷிவன். ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டு கேட்குது. ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன் ராஜா எழுதியிருக்காரு. ஆனால் மோகன் ராஜா பற்றி சொல்கிறேன், அவரோட ஃபேன் நான். லவர் பந்து படத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியே அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பாடல்கள். இந்த படத்தையும் ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க அவருக்கு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உமா தர அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம். சவுகார்பேட்டையில் இருப்பாங்க செட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு. ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நானும் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலக்கியிருக்காரு. ஒரு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். Actually, I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். I'm really nervous. So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I am doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he is one of the best person I ever met in my life, and he helped me, he teach me a lot of things, which literally support me. I'm very nervous, sorry for that. Thank you so much.